ஹாய், ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த விளாகுங்க. இப்ப தான் போஸ்ட் பண்ண முடியுது. காலையில எந்திரிச்சுட்டு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, டீ போட ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா, இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோம். என்னுடைய வீட்டுக்காரரு நடந்து போவாங்க கோவிலு நெடுங்குடிக்கு. அதனால அவங்கள அனுப்பி விட்றதுக்காக எங்க ஊருக்கு போறோம். அதனால சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியா டீய மட்டும் குடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. சாமி கும்பிட விடலங்க ஃபோன கேட்டு. அ அதோட அதில நான் சிவபுராணம் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அந்த ஃபோன கேட்டு என் காலுக்கிட்டயே நிக்கிறத பாருங்க முகி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பாட்டு ஓடுதுன்னு சொல்லிட்டு அவங்களே சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு, அ மாலைய வந்து தீபத்தில காட்டும்பொழுது, எப்பவுமே மாலை போட்ட நாள்லேருந்து சரி, அவங்க முகி வந்து "அம்மா மாலை, அப்பா மாலை, என்னோட்டு என்னோட்டுன்னு" கேட்பாங்க. ஏன்னா அவங்களும் அழகா வந்து அந்த தீபத்தில காட்டுவாங்க. ஆமா. நெடுங்குடிக்கு வந்து எத்தன பேர் போயிருக்கீங்க? இல்ல எத்தன பேர் நடந்து போயிருக்கீங்க? இல்ல எத்தன பேர்லாம் நெடுங்குடி கோவிலுக்கு வருவீங்க? அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அங்க உள்ள கூட்டத்த பார்த்தோம்னா, நமக்கு யாரு என்னன்னே தெரியாது. அவ்ளோ கூட்டம் இருக்கும். இருந்தாலும் நாங்களும் போயிருக்கோம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, அது எனக்கும் கொஞ்சம் ஓகே. இவங்கலாம் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். ஆமாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து கெளம்பிட்டோம். என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து இன்னைக்கு கெளம்பிட்டு நைட்டுக்கு நாடகம் இருக்கு. என்ன நாடகம்னா, அரிச்சந்திர மயான காண்டம்னு சொல்லிட்டு நாடகம் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட் டைம் முதல் முதல்ல வந்து விசுவாமித்திரர், காலகண்டன், சிவன் இந்த 3 கேரக்டரா நடிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து காசில வந்து போயிட்டு தமிழ்ச்சங்கம் மூலியமா காசில வந்து நடிச்சிருந்தாங்க. சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா. இப்போ வந்து நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத போய் முகி வாங்கி, "அப்பா எனக்கு வச்சு விடுங்க, வச்சு விடுங்கன்னு" சொல்லிட்டு அந்த முடி, ஆமா அப்புறம் ருத்ராட்ச கொட்டை எல்லாத்தையும் போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த முடி வந்து ஒரிஜினல் முடி சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஜெகன்மோகினி மாதிரியே இருந்துச்சு முகி. அந்த ஹேர் ஸ்டைல பார்க்கும்பொழுது. அது பார்த்து நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், வீடியோ எடுக்கணும்னு சொல்ல உடனே போஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி அப்படின்னு போஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து வந்து அது வந்து விசுவாமித்திரருக்கு உள்ளது. இது வந்து சிவனுக்கு உள்ள எல்லா பொருளும். அ இது அவங்க அப்பா எடுக்கவும் எல்லாத்தையும் கழுத்துல எடுத்து போட்டு சூலாயத்த கைய தூக்கிக்கிட்டு ஏன் கேட்குறீங்க? அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. ஏன்னா போயிட்டு வெள்ளனமே கிளம்பணும் இல்லையா? சமைச்சு சாப்பிட்டுட்டு, அதனால கிளம்பிட்டோம். நாங்க வந்து புதுக்கோட்டை, கைக்குறிச்சி, வல்லத்தராக்கோட்டை வரைக்கும் தான் ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாநகராட்சி ஆகவும். ஆனா, இப்ப இந்த 10 நாள் கேப்ல வந்துட்டு, குளவாய்ப்பட்டி வரைக்குமே ரோடு எக்ஸ்டெண்ட் இந்த எஸ்எம்என்எஸ் காலேஜ் பார்த்தாலே தெரியும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்பொழுதெல்லாம் எஸ்எம்என்எஸ்னா ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா? இப்போ வந்து இன்ஜினியரிங் சாதாரணமா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் முகி அப்பாவே நல்லபடியா அனுப்பி விட்டுட்டு, அ பிள்ளையார் கோயில்ல போய் தேங்காய் உடைச்சுட்டு சாமி கும்பிட்டோங்க. இது வந்து என்னுடைய தங்கச்சி சங்கீதா, அவங்க வீட்டுக்காரு, மச்சான். அவங்க கிட்ட முகி போய் திருநீர்லாம் பூசிட்டு, என்னோட வீட்டுக்காரர் தாங்க தேங்காய் உடைச்சு வண்டிய வழி அனுப்பி விட்டாங்க. நன்றி.